தாயத்தை உருட்டிக்கிட்டே போடலாமா வேணாமான்னு பயத்துல இருக்காங்க பொம்மி. தாத்தா ஒரு பக்கம் போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அடுத்தது நம்ம மல்லிகா வந்து மேல நின்று குதிச்சிருவான்னு பயப்படுத்திட்டு இருக்காங்க. கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வெரி குட் அப்படியேதான் பண்ணு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தமன்னா போன்ல ஒரு ஆள் காப்பாத்துறதுக்கு போறேன்னு சொல்லிட்டு மேல ஏறி போறப்போ அதை கேட்டுட்டு தமன்னா சொல்றாங்க, இங்க பாரு எவனாச்சும் காப்பாத்த வந்தா நான் குதிச்சிருவேன்னு சொல்லு அப்படின்றாங்க. உடனே அதவே மல்லிகா சொல்றாங்க, யாராச்சும் காப்பாத்த வந்தீங்கன்னா குதிச்சிருவேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. தாமரையை காமிக்கிறாங்க. தாமரை காய் வாங்கிட்டு இருக்காங்க. தர்ஷினி கிட்ட சொல்றாங்க, இங்க பாரு நான் சொல்றப்ப நீ கரெக்டா அதை கச்சிதமா செஞ்சிடணும் சரியா அப்படின்னு தமன்னா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கடையில இருக்க கத்தி எடுத்து தாமரை இந்த காய் வாங்குற பேக் குள்ள போட்டுறாங்க. தாமரையும் காய் வாங்கிட்டு தர்ஷினி தாமரை ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்க. இதுல வேற தாமரை அக்கா வந்து என்னடா இது விலை இப்படி விக்குது, பாதி விலைக்கு தான் காய் வருது ஆனா இந்த ரேட்ல விக்கிறாங்க, பாவம் விவசாயிக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சித்தார்த்த காமிக்கிறாங்க. சித்தார்த் வந்து போன் பேசிட்டு இருக்காரு. அவரை போட்டு தொழிலான்னு பின்னாடி ஒருத்தன் இலையில அந்த கத்திய வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறான். கரெக்டா ஒரு ஆள்கிட்ட நின்று பேசிட்டு இருக்காரு. போன் பேசி முடிச்சுட்டு சித்தார்த் அந்த கத்தி எடுத்துட்டு வந்தா குத்திடலாம் அப்படின்னு சொல்லி இலையில இருந்து கத்தி எடுக்கிறப்போ கரெக்டா சில பல ஆளுகள்லாம் வந்து இப்படி ஸ்வீட் எல்லாம் கரெக்டா செஞ்சிருவீங்களா, சீக்கிரம் செஞ்சிருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஜஸ்ட் மிஸ் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது வீட்டுக்கு யாரோ ரெண்டு பேர் பிளம்பிங் வேலைக்கு வர்ற மாதிரி ரவுடி பசங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க. அவங்க தமன்னாக்கு கால் பண்றாங்க. மேடம் நீங்க சொன்ன மாதிரியே வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. சரி பெல் அடி அப்படிங்கிறாங்க. தமன்னா பெல் அடிக்கிறாங்க. மேடம் பெல் அடிச்சா ஒருத்தரும் வரலையே, இந்த நேரத்துல எப்படி கதவை சாத்திக்கும், சரி நான் சொல்ற நம்பருக்கு இப்ப கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி நீ சொல்லு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை சொல்றாங்க. சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததே நம்ம ராணி பயந்து இருக்காங்க. ஐயோ கடவுளே எப்படியாச்சும் 12 விழுந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாயத்தை உருட்டி போடுறாங்க. கரெக்டா நல்ல வரைக்கும் 12 விழுந்துருது. அப்பாடா அப்படின்னு சொல்றாங்க. பாப்பா வந்து அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வச்சு போறாங்க. கரெக்டா 12ல போய் நிக்கிறாங்க. ஆனா இப்ப தாயம் போட்டாங்கன்னா பாம்பு கடிச்சோடனே கீழே வந்துருவாங்க. என்ன பாப்பாக்கா தாயம் வந்திருக்கு பொம்மி, இந்த தாயம் மட்டும் நீ போட்டுட்டேன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், யாராச்சும் ஒருத்தர் இறந்துருவாங்க, யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே யார் பாப்பாக்கா அது அப்படின்னு ராணிய பார்த்து கையை நீட்டுறாங்க. நானா அப்படிங்கிற மாதிரி பாக்குறப்போ உன்னோட தாலிக்கு தான் ஆபத்து, உனக்கு இன்னும் அடுத்தது 12 செகண்ட் இருக்கு, அதுக்குள்ள ஒரு தாயத்தை போடு, தாயக்கட்டைய பார்த்து உருட்டு ராணி, ஏன்னா தாயம் விழுந்ததுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. அது 12 செகண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பக்கம் பயந்துகிட்டு இருக்காங்க. ராணியும் தாத்தாவும் போன் பண்ணி பாக்குறாங்க. யாருக்குமே ரீச் ஆக மாட்டேங்குது. அடுத்ததை மல்லிகாவை காமிக்கிறாங்க. இப்ப நான் குதிச்சுட்டுமா அப்படின்னு மல்லிகா கேக்குறாங்க. அதுக்கு தமன்னா சொல்றாங்க, பாரு இப்ப எல்லாம் குதிச்சிடாத, நான் சொல்றது அப்படியே சொல்லு அப்படின்னு சில பல விஷயங்களை சொல்றாங்க. நான் குதிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்ல போறேன் அப்படின்னு மல்லிகா அதெல்லாம் கேட்டுட்டு சொல்றாங்க. நான் ஏன் குதிக்கிறேன் தெரியுமா, எல்லாமே ஒன்னால்தான் அப்படின்னு சொல்லி பொம்மியோட அவங்க அம்மா மேல பழிய போடுறாங்க. என்ன வீட்டுக்குள்ள எவ்வளவு கொடுமைப்படுத்தினா அதெல்லாம் தாங்க முடியாம தான் நான் குதிக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோடனே அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. நான் பொம்மியை எப்படி பார்த்தனோ அதே மாதிரி உன்னையும் பார்த்தேன், என்னடி இப்படி சொல்ற, பொம்மியும் செத்து போயிட்டா, நீ தாண்டி இருக்க, உங்க அம்மா அப்பாக்கு என்னடி நான் பதில் சொல்லுவேன், கீழே இறங்கி வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம சித்தார்த்த காமிக்கிறாங்க. சித்தார்த்த நின்று பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்காரு. அந்த ரவுடி பசங்க ஒருத்த மட்டும் இல்லைங்க, 2-3 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தனுக்கு கால் பண்றாங்க. தமன்னா என்னாச்சு, வேலையை முடிச்சிட்டீங்களா, இல்ல மேடம் சரியான சந்தர்ப்பத்துக்காக பாத்துக்கிட்டு இருக்கோம், ஏன்னா ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சீக்கிரம் வேலையை முடி அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள இந்த கீழே நிக்கிற ரவுடி பசங்க என்ன கதவை திறந்துட்டு உள்ள வந்தானுங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் போன் பண்றாங்க. என்னாச்சுட்டா வந்தாங்களா மேடம், நீங்க சொன்ன நம்பருக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன், யாருமே எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா பொம்மிக்கு தான் கால் பண்ணிட்டே இருக்காங்க. பொம்மி இந்த டென்ஷன்ல அந்த போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி நானே வந்து திறக்கிற வை போன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரவுடி பசங்க திரும்ப ராணிக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ராணி அதை பார்த்துட்டு எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதை பார்த்துட்டு பாப்பா சொல்றாங்க, ராணி அந்த போனை எடுத்து பேசு அப்படின்னு சொல்றாங்க. போன் எடுத்து ஹலோ அப்படின்னு சொல்றாங்க. மேடம் நான் பிளம்பிங்ல இருந்து ஒருத்தருக்கு மேடம் கொஞ்சம் கதை திறந்து விடுறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் வர சொல்லியா அப்படிங்கிறாங்க. சந்திரசேகர் சார் ரூம்ல வந்து ஏதோ பிரச்சனையம்மா அதனாலதான் வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லும் போது பாப்பா சொல்றாங்க, வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடு அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள நம்ம தமன்னா வந்து கரெக்டா கீழே வந்துடுறாங்க. டோர் ஓபன் பண்ணிட்டு வாயா உள்ள அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பொம்மி செம்ம டென்ஷன் இருக்காங்க. இன்னும் 12 செகண்ட் தான் இருக்குன்னு வேற சொல்லிருக்காங்க. பயந்துகிட்டே கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததே சித்தார்த்த காமிக்கிறாங்க. சித்தார்த் போன் பேசிட்டு இருக்காங்க. இவனை போட்டு தள்ளிடணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பேரும் வர்றாங்க. அதுக்குள்ள பொம்மி தாயக்கட்டையை உருட்டி போட்டுறாங்க. பார்த்தா நல்ல வேலைக்கு தாயம் விழுகாம ஒண்ணு விழுந்துருதாப்பாடா அப்படின்ட்டு இருக்காங்க. தப்பிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க பாப்பா. அப்போ வந்து ராணி நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை தாடிகாரன் இருக்கிற இடத்துல நடக்குது, அதனாலதான் பாப்பாக்கா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததே சித்தார்த்த காமிக்கிறாங்க. அந்த கொலை பண்ணவனு வந்தானுங்க பாத்தீங்களா, அவனுக்கு சித்தார்த்த பின்னாடி நின்றுட்டு இருக்கிறப்போ பெரிய ஒரு வடச்சட்டி வச்சிருக்காங்க.
வச்சிருக்காங்க, அதுல நிறைய எண்ணெய் வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அது பயங்கர தீ பிடிச்சு கரெக்டா அந்த தீ போய் அந்த 3 ரவுடி பசங்க இருக்கானுங்கல்ல, சாரிங்க 2 ரவுடி பசங்க இருக்கானுங்க, அவனுங்க மேல மூஞ்சில புற விட்டுருது. மூஞ்சி ஃபுல்லா எரிஞ்சு போயிருது அவனுங்களுக்கு. கேஸ் எல்லாம் முதல்ல ஆஃப் பண்ணிருங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வருது, நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படிங்கிறாரு சித்தார்த். சித்தார்த் என்னை யாரோ கொலை பண்ண வராங்க சித்தார்த், நானும் வளரும் நல்லா மாட்டிக்கிட்டேன் சித்தார்த், சீக்கிரம் நீ வந்து என்னை காப்பாத்து அப்படின்னு தாத்தா சொன்னோன்னு, என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமா சித்தார்த், நாங்க ஒரு காட்டுல ஒரு வீட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கோம், நீ சீக்கிரம் வந்து காப்பாத்துடா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குள்ள அந்த ரவுடி பசங்க அந்த கதவை போட்டு டம்மு டம்முன்னு போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கானுங்க. தாத்தா பதறிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.